ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த 2025 கடைசி 30 நாட்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க, சரிங்களா? அதே போல் இந்த 30 நாட்கள் என்பது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குமா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த பதிவில், சரிங்களா? அப்போது இந்த சாதகமான ஒரு சூழ்நிலையா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையா அப்படின்னு பார்த்துட்டோம்னாவே, ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுக்குங்க, இன்னொரு பக்கம் கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால சூழ்நிலை, ஒரு தருணமாகத்தான் இந்த தருணம் இருக்குதுங்க மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு. அப்படின்னா அப்போ இது எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும், எப்பேற்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உடல் ரீதியாக முதலாவது உடல் ரீதியான ஆரோக்கியம் பெருகும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், தன லாபத்தை உண்டாக்கும். அது தொழில் சார்ந்த வழியிலாக இருக்கலாம், குடும்ப சார்ந்த வழியிலேயே இருக்கலாம். லாபம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த முறையில் வந்தால் எப்படியெல்லாம் கிடைச்சால் அது லாபமாக, அதுபோல் தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ இந்த லாபம் அப்படிங்கிறது நமக்கு அது பொருள் வடிவில் வந்தாலோ, பண வடிவில் வந்தாலோ, அல்லது பண பலத்தினால் வந்தாலோ, அல்லது படை பலத்தினால் கிடைச்சிட்டாலோ எல்லாமே நமக்கு லாபம், சரிங்களா? அப்போ அதுபோல் நம்ம இந்த ஒரு 2025 இந்த ஒரு 11 மாத காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கலைங்க, இது நமக்கு அமையலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த கடைசி 30 நாட்கள் அப்படிங்கிறத ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தோஷமான ஒரு நிலையாக இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய தருணம் இந்த இடத்துல இருக்குதுங்க, சரிங்களா? அப்போது இது இந்த தன லாபத்தை ஏற்படுத்துது, ரெண்டாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது, சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்டான எதிரிகளை அழிக்கும் சத்ரு நாசம்னு சொல்லுவோம், எதிரிகளை அழிக்கும். அப்போ எதிரிகளை அழிச்சிட்டாலே, எதிரிகளை நம்ம சமாளிச்சிட்டாலே, எதிரிகளை நம்மளோட வழியில் வரவிடாமல் தடுத்துட்டாலே நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கி கால சூழ்நிலையில் நம்ம என்னென்ன நினச்சிட்ருக்குறோம், எதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம், அவனால் இந்த பிரச்சனை வந்ததுங்க, இவங்களால் இந்த தொந்தரவு வந்ததுங்க, கடன்காரனால் பாதிப்பு, பக்கத்து வீட்டுக்காரனால் பிரச்சனை, சொந்த பந்தத்தினால் எதிர்ப்பு, இந்த பிரச்சனை எல்லாமே சந்திச்சிட்ருக்குறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாலும் என்னால் முன்னேற்றத்துக்கு வர முடியலைங்க, நான் சாதிக்க முடியலைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கடைசி இந்த ஒரு 30 நாட்களில் உங்களுடைய சத்ரு நாசம், எதிரிகளை அடிக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு ராசியாக இந்த மிதுன ராசி இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு, சரிங்களா? அப்போது இந்த கிரக சூழ்நிலைகளால் கால சூழ்நிலைகளால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டாலும் அதுக்கு அடுத்தபடியாக இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள லாபம் ஒரு பக்கம் கிடைச்சிட்டாலும், உங்களுடைய எதிரிகள் நீங்கள் ஒரு பக்கம் அழிச்சிட்டாலும், ஆரோக்கியம் ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைச்சிட்டாலுமே கூட, மனைவி மக்கள் அப்படின்னா என்ன, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களோட குடும்பம் அப்படிங்கிறது உங்களை விட்டு ஒரு பிரிவினையை நோக்கி பிரிந்து போவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளும் இதில் நடக்கும், சரிங்களா? அப்போ அந்த பிரிவினைகள் நோக்கி எதிர்பார்த்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதில் நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதிவுன்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போது இந்த பிரச்சனைகளில் இருந்து மனைவி மக்கள் பிரிவினை, குழந்தை குட்டிகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும், மனைவி தள்ளி போகிற அளவுக்கு இருப்பாங்க, சண்டை போட்டுவிட்டோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டோ, அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு விலகி போவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையாகவும் இந்த கடைசி இந்த ஒரு 30 நாட்களில்
உங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு பிரச்சனையை கூட உங்களுக்கு என்ன மாதிரியாக உருவாகும் அப்படின்னா, மனக்கவலைகளை ஏற்படுத்தும், மனக்குழப்பத்தை உண்டாக்கும். அப்படிங்க, மனக்கவலையை உருவாக்கும், மனக்குழப்பத்தை உண்டாக்கும். அப்போ இதனாலேயே கூட உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அழிக்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனால் அதே சமயம் வந்து பார்க்கும்போது மனைவினாலேயோ மக்கள்னாலேயோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா இது வந்து உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு குழப்பம் நமக்கு. அப்போ இந்த உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த குழப்பத்தினால போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, சிறை பயம் அப்படிங்கிறதுக்கு ஏற்படுத்தும். ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உங்களை வச்சிட்ருக்கும். சரிங்களா? ஒரு பதட்டமான ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ அந்த பதட்டத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, நிதானமாக நீங்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும், பொறுப்பாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு கை பார்த்துக்கலாம், இந்த 30 நாள் நம்ம கடந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெண்ணாக இருந்துட்டாலும் சரி, மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இது கட்டாயம் 100% நடக்கும், நடந்தே தீரும். இதில் எந்த விதமான ஒரு மாற்றமோ அல்லது மாற்று கருத்தோ இதில் கிடையாது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் என்பது எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு யோகமான ஒரு தருணமாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அந்த யோகமான ஒரு தருணமாக பார்த்துட்டாலுமே கூட இதில் காதலர்கள், காதலிக்கக்கூடியவங்க, லவ் பண்ணக்கூடியவங்க, லவ்வர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும், நல்லதை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவான், மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு காதலன் காதலியை தேடி செல்வான், காதலி காதலனை தேடி செல்வாள் அப்படிங்கிற மாதிரி இது லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களோட ஆசைகள் அப்படிங்கிறது முழுமையாக நிறைவேறக்கூடிய கடைசி ஒரு 30 நாட்களாக இருக்குதுங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த 11 மாத காலகட்டத்தில் என்னோடய லவ்வில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு தேர்ட் பர்சன், ஒரு 3வது நபரால் நான் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கிறேங்க, நான் எடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு எனக்கு வெற்றி கிடைக்கலைங்க என்னுடைய லவ்வில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், கட்டாயமாக நன்மை நடக்கும். காதல் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ அந்த காதல் சார்ந்த விஷயத்தை காதல் பண்ணிட்டு இருந்தவங்கள கூட இந்த 30 நாட்களில் அந்த காதலை திருமணம் நடக்கும். அந்த காதல் திருமணம் ஒரு அரேஞ்ச்டு மேரேஜாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு ரெஜிஸ்டர்ட் மேரேஜாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போல் அத்தனையுமே காதலர்களுக்கு, லவ்வர்ஸ்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தைரியமாக இருக்கலாம். லவ்வர்ஸ்கள் கட்டாயமாக இதை எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் கல்யாணம் பண்ணிடுவீங்க. இப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் டைமாக இது இருக்கும். சரிங்களா? இது தாங்க இந்த 2025 கடைசி 30 நாட்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய பலாபலன்கள்ங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் 2026 புது வருட புத்தாண்டு பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.